அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் கரிக்கலாம்பாடியில் குழந்தையுடன் கிணற்றில் குதித்து பெண் தற்கொலை செய்து கொண்டதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. சட்டவிரோத ஸ்கேன் மூலமாக 2 உயிர்கள் பறிபோன பரிதாப சம்பவம் திருவண்ணாமலையில் அரங்கேறியிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கோவிந்தராஜ். என்ன நடந்தது, முழு விவரங்கள்? வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் கரிக்கலாம்பாடி கிராமத்தில் வசிக்கும் ஆட்டோ டிரைவர் விக்னேஷ், உமாதேவி என்பவருக்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு திருமணமாகி ஒன்றாக வசித்து வந்துள்ளனர். இவர்களுக்கு 1.5 வயது மேகனாஸ்ரீ என்ற பெண் குழந்தை இருந்தது. இந்நிலையில் உமாதேவி 4 மாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார். திடீரென 2 நாட்களுக்கு முன்பு சொந்த விவசாய கிணற்றில் உமாதேவி மற்றும் அவரது பெண் குழந்தை மேகனாஸ்ரீயுடன் கிணற்றில் குதித்துள்ளார். இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் கீழ்பென்னாத்தூர் காவல் நிலையம் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி கிணற்றிலிருந்து தாய் உமாதேவி மற்றும் பெண் குழந்தை மேகனாஸ்ரீ ஆகிய இருவரையும் சடலமாக மீட்டனர். இதனை அடுத்து கீழ்பென்னாத்தூர் காவல் நிலைய போலீசார் இவரது உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து உமாதேவி தற்கொலை செய்து கொண்ட காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கீழ்பென்னாத்தூர் போலீசார் கணவர் விக்னேஷ், மாமியார் சிவகாமி மற்றும் மாமனார் ஜெயவேல் ஆகியோரை நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளது. அதில் விக்னேஷ் மற்றும் உமாதேவி தம்பதியினருக்கு ஏற்கனவே பெண் குழந்தை உள்ள நிலையில் உமாதேவி 4 மாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார். இவருக்கு மீண்டும் பெண் குழந்தை பிறந்திடுமோ என்ற அச்சத்தில் கருவில் உள்ள ஆணா பெண்ணா என்று கண்டறிய முடிவு செய்துள்ளனர். இதற்காக ஆந்திரா மாநிலம் திருப்பதிக்கு சென்றுள்ளனர். அங்கு உமாதேவிக்கு கருவில் உள்ள சிசு ஆணா பெண்ணா என்ற ஸ்கேன் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த ஸ்கேனில் உமாதேவியின் கருவில் இருப்பது பெண்தான் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் உமாதேவியின் கணவர் விக்னேஷ், அவரது மாமனார் ஜெயவேல் மற்றும் மாமியார் சிவகாமி ஆகியோரை உமாதேவியின் கருவை கலைக்க வற்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது. மேலும் இதற்காக அதே கிராமத்தை சார்ந்தவர் அணுகி உமாதேவியின் கருவை கலைக்க முயற்சித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கான உமாதேவி தனது முதல் பெண் குழந்தையுடன் அப்பகுதியில் இருக்கும் சொந்த விவசாய கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து உமாதேவியின் தற்கொலைக்கு காரணமான கணவர் விக்னேஷ், மாமனார் ஜெயவேல், மாமியார் சிவகாமி மற்றும் கருவு கலைக்க முயற்சித்து அதே ஊரை சேர்ந்த உட்பட 4 பேரை கீழ்பென்னாத்தூர் காவல் நிலைய போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.